ஜீவா சினிமா பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை ஆய்வாளர், தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், விஜய் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை பலர் வச்சாலும் போய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு காலையும் விழுந்துட்டாரே சார். காலில் விழுந்து அழுது ஐயோ அப்படின்னு அவர் முகத்தை எங்களால் பார்க்க முடியல, நாங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்கிறோன்னு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. உங்கள் குடும்பத்தில் நீ என்ன இருந்தாலும் நான் இருப்பேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உங்களை முழுக்க நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம. இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி, இன்னும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ராமாவில் நடிப்பாங்க. மனோரமா, நாகேஷ் எல்லாருமே ட்ராமாவில் நடிப்பாங்க. இப்போ வந்து ட்ராமாவே இல்லை. இப்போ வந்து ட்ராமா ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒன்று ரெண்டு அங்கங்கே தான் இருக்குது. இப்போ மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று, அதாவது வந்து அக்டோபர் 27 விஜய் வந்து அருமையான ட்ராமா போட்டிருக்காரு, பிரமாதமான ட்ராமா போட்டிருக்காரு. ரொம்ப, அதாவது வந்து விஜய் வந்து சினிமாவில் தான் நடிப்பாரா அப்படின்னா ஸ்டேஜில் அவ்வளோ நல்லா நடிப்பார் அப்படிங்கிறாங்க. அங்கே உள்ளவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க முழுக்க முழுக்க இது ட்ராமா, அதாவது வந்து 100% இது ட்ராமா அப்படிங்கிறாங்க. அதாவது எடுத்துட்டு போனது எல்லாமே ட்ராமா. காலில் விழுந்தது, கட்டி பிடிச்சது, அழுதது, கதர்னது எல்லாமே ட்ராமா சார். அதாவது கரூருக்கு போகிறதுக்கு திராணி இல்லை, கரூருக்கு போகிறதுக்கு பயம். ஒரு தளபதி விஜய் அப்படிங்கிற பட்டத்தை வச்சிருக்காரு. ஒரு தளபதிங்கிறவன் யார் சார்? அதாவது ஒரு போருக்கு தயாராகி அந்த போரை வழிநடத்தி போறவன் தான் ஒரு தளபதி. ஸோ தளபதிங்கிற பேரை வச்சுட்டு ஒரு கரூர்ல ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. உங்களை பார்க்க வந்த ஒரு ரசிகர்கள் இறந்துட்டாங்க, தொண்டர்கள் இறந்துட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு நீங்க நேர போய் ஆறுதல் சொல்வீங்களா? இல்லை வந்து நீங்க வந்து இது என்னைய வந்து பாருங்க, உங்களோட கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வர வச்சு கேட்பீங்களா? இந்த மாதிரியான ஒரு அரசியல் இது வந்து இது வரைக்குமே இல்லை சார். யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இறந்தவங்க வீட்டுக்கு தான் போய் கேதம் கேட்பாங்க. இது முதல் தடவையா வந்து இவர் வந்து ஒரு மகாபலிபுரத்துல பெரிய திருமண மண்டபத்தை பிடிச்சி அந்த திருமண மண்டபத்துல வந்து இந்த டிராமாவை அரங்கேற்றி இருக்கிறார். இந்த திருமண மண்டபம் என்ன திருமண மண்டபம்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா? நயன்தாரா கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த திருமண மண்டபம், புரியுதா உங்களுக்கு? அதுல வந்து இந்த டிராமா வந்து எப்படி சொல்றது, சக்சஸ்ஃபுல்லா போட்டு முடிச்சிருக்கிறாரு. இந்த டிராமா ஏன் போட்டார் அப்படிங்கிற ஒரு காரணங்கள்லாம் இதுல இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் வந்து 2026 ஜனவரி 9 ரிலீஸ் பண்றதுக்கு ரிலீஸ் தேதியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டுட்டு ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் வந்து இந்த கரூர்ல வந்து 41 பேர் இறந்து இந்த அசம்பாவிதம் வந்து நடந்து போச்சு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாசமா விஜய் வீட்டை விட்டு வெளியில வரல. அது ஒரு தனிக்கதை. ஆனா இந்த ஜனநாயகன் படத்துல எந்த ப்ரொமோஷனுமே வந்து பண்ண முடியாம அப்படின்னு நின்று போச்சு. டோட்டலாவே பண்ண முடியாது இல்ல. இப்ப 41 பேர் இறந்திருக்காங்க. நீங்க இப்ப வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடுறேன், ஆடியோ வெளியிட்டு விடுறேன் அப்படின்னா பாத்தியா, நீ வந்து ஒரு ஒன்ன பார்க்க வந்து இறந்து போனவங்க 41 உயிரை நீ கண்டுக்காம நீ வந்து மேடை ஏறி வந்து நீ வந்து பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கிற, ஆடியோ வெளியீட்டுல வந்து நீ வந்து கதை சொல்லிட்டு இருக்க, பொதுவாக குட்டி கதை சொல்லுவார்ல, கதை சொல்லிட்டு இருக்க அப்படின்லாம் வந்து விமர்சனங்கள் வரதானே செய்யும். எப்படி நீங்க ப்ரமோஷன் பண்ணுவீங்க? ஒரு 41 பேர் வந்து உங்களை பார்க்க வந்து இறந்துருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்லாம, அனுதாபம் சொல்லாம, அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணாம நீங்க வந்து உங்களுடைய ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலும் விமர்சனங்களுக்கு உட்படுவீர்கள். அதனால என்ன பண்ணாருன்னா, இந்த ஜனநாயகன் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணுமே, என்னடா இப்படி ஒரு நெருக்கடியான நிலைமையில மாட்டிட்டோமே அப்படின்னு ஒரு மாசம் வீட்டுக்குள்ள உட்காந்து யோசிச்சு அவங்கள கூப்பிட்டு பேசி ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி காலில் விழுந்து அவங்களுக்கு டீ காப்பி எல்லாம் கொடுத்து அந்த சாப்டர் வந்து க்ளோஸ். ஒரு மாசமா அவர் அழுதுகிட்டு இருந்தாரு. நாங்க என்ன செய்யறது தெரியாம இந்த மக்களை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தாருன்றத நீங்க பாத்தீங்களா? இல்ல வேற யாராவது பார்த்தாங்களா? அவர் ஒரு மாசமா அழுதுகிட்டு இருந்தாருன்னு எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? ஏதாவது வீடியோ வந்திருக்கா? ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி வேற ஏதாவது காணொலிகள் வந்திருக்கா? போட்டோ வந்திருக்கா? ஏதாவது சோசியல் மீடியால ஏதாவது வந்திருக்கிறா? இல்ல யாராவது வந்து அவங்க கட்சி சார்பா வந்து 2ஆம் கட்ட தலைவர் வந்து ஒரு மாசமா அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்காங்களா? இல்ல யாராவது ட்விட் போட்டிருக்காங்களா? கட்சி சார்ந்த அபிஷியலான ஆட்கள் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? எப்படி நீங்க அழுதுட்டு இருந்தாருன்னு சொல்லுவீங்க? அவர் அழுதுகிட்டு இருந்தாரா, என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு யாருக்கு தெரியும்? இன்னும் கூட சார் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாசமா எப்படி ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது 30 நாள் ஒரு ஆள் வந்து வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா அப்படின்னா உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. அவரால் முடிஞ்சிருக்கு. அப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா, மாறு வேஷத்துல வந்து தொப்பி கிப்பிய போட்டுட்டு வேற எங்கேயும் வெளிநாடு கூட போயிட்டு திரும்பி வந்திருப்பார் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா கட்டுக்கதைகளா இருக்கலாம், இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனா இப்படியெல்லாம் யூகங்களுக்கு வந்து வழிவகுத்து வந்து அவர் வந்து ஒரு மாசமா வீட்டுக்குள்ள இருந்திருக்காரு. இப்போ வந்து வெளியில வந்து இப்ப இந்த டிராமா முடிச்சிட்டார்ல, இப்ப என்னன்னா
ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட போறாங்க. இப்போ இன்னொரு 15 நாள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட போறாங்க. டிசம்பர் மிட்ல பாத்தீங்கன்னா ஆடியோ வெளியீடு பிளான் பண்ண போறாங்க. ஜனவரியில வந்து பிரமாதமா எல்லா விதமான பப்ளிசிட்டியும் பண்ணி அவருடைய கடைசி படம்ல ஜனநாயகனை வந்து கிராண்டா ஜாம்னு வெளியிட போறாங்க. இதுக்கு தான் பண்ண நாடகம் தான் இது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அமேசான் பிரைம் வந்து இந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸை 125 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அமேசான் பிரைம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜனவரி 9, 2026 படத்தை ரிலீஸ் பண்ணலைன்னா எங்களுக்கு இந்த ரைட்ஸ் வேண்டாம், எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்ன பண்றது, வேற வழியே இல்லை என்னும் போது என்ன பண்ண முடியும்? அதனால வந்து இதெல்லாம் முடிவு கொண்டு வந்தாதான் அமேசான் பிரைம்ல இருந்து கொடுக்குற காசெல்லாம் வாங்க முடியும். 125 கோடிங்கிறது எவ்வளவு பெரிய இழப்பு. அதை இழக்கிறதுக்கு யாராவது விரும்புவாங்களா? ஸோ மொத்தத்தில் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஜனநாயகன் படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு, ஜனநாயகன் படத்தை வந்து அமேசான் பிரைமில் வந்து சொன்னபடி விற்கிறதுக்கு தான் இந்த ட்ராமா. ஸோ இதுதான் அப்போ 30 நாள் அவர் சோறு தண்ணி இல்லாமல் அழுதாரு, கதறினாரு. எப்படி உங்களை பார்ப்பேன்னு தெரியல, என்னால் அவர் வரக்கூடிய நிலையிலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன். தத்தெடுத்திருக்காரு. 41 குடும்பங்களை வந்து தத்தெடுத்திருக்காரு. 41 குடும்பங்களுக்கு இனிமே என்ன வேணும்னாலும் கேளுங்க, உங்களுக்கு மருத்துவ வசதி வேணும்னா கேளுங்க, உங்களுக்கு கல்யாணம்னா கேளுங்க, உங்களுக்கு எதுனாலும் நான் வந்து முன்னாடி நின்று பண்றேன், நான் வந்து உங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிறது இவர் சொல்லியிருக்காரு. அதாவது நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் சார், தத்தெடுத்திருக்கேன் 41 குடும்பத்தைன்னு சொல்றதுக்கு இவருக்கு அந்த அருகதையே கிடையாது சார், அந்த தகுதியே கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசணும். அதாவது வந்து சொந்த தாய் மாமனுக்கு ஒன்றும் செய்யல, தயாரிப்பாளர்களுக்கு ஒன்றும், அவரை வச்சு ஆரம்ப காலத்தில் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு ஒன்றும் செய்யல, இயக்குநர்களுக்கு ஒன்றும் செய்யல, அவர் கூட இருக்கிற அப்பா அம்மா சுற்றம் சூழல் யாருக்குமே ஒன்றும் செய்யல அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவருடைய மகன் இருக்கார் இல்லையா, ஜெய்சன் சஞ்சய் இப்ப அந்த நீலாங்கரை வீட்டுல அவரோட இருக்காரா அப்படின்னா இல்ல. அவர் வந்து அந்த வீட்டை விட்டு அவங்க அம்மாவோட வெளியில வந்து பல வருஷங்கள் ஆச்சு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், விஜய் அவர் மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பேசியிருக்கோம். இப்ப ஜெய்சன் சஞ்சயை பொறுத்த வரைக்கும் சென்னையிலே தான் பாத்தீங்கன்னா அண்ணா நகர் பக்கம் ஒரு பிளாட்ல வந்து தங்கிட்டு சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. இது இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா சார்? விஜயோட பையன். அதாவது அவரே தயாரிக்கலாமே, தயாரிக்கலையே. ஒரு மகனுக்கு தகப்பன் ஆற்றக்கூடிய அந்த கடமை என்ன அப்படின்னா, அந்த மகனை வந்து படிக்க வைக்கிறது, அவருக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுக்கறது, திருமணம் செஞ்சு கொடுக்கறது, நல்லபடியா அவரோட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது. பொதுவா சொல்லுவாங்கல்ல சார், அப்பா என்னோட கடமையெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா, 2 பொண்ணுங்களை கட்டி கொடுத்துட்டேன், ஒரு பையன் இருந்தா பையனையும் கட்டி கொடுத்துட்டேன், இனி எனக்கு கடமைன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல உட்காருவாங்க பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க நீங்க. அதாவது ஒரு குடும்பத் தலைவன் வந்து சாஞ்சு அப்ப நிம்மதிப்பா அப்படின்னு உட்காருவான்ல, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சாதாரணமான சாமானியமான ஆள் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைய வளர்க்கணும், மூட்டை தூக்குறவங்க கூட சார் பையனை இன்ஜினியர் படிக்க வைக்கிறான், மெடிக்கல் படிக்க வைக்கிறான், எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சிறது தான் அவங்களுடைய வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்றாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது விஜய் அவருடைய பையனுக்கு அவர் செய்யக்கூடிய கடமையை செஞ்சாரா அப்படின்னா கிடையாது. லைக்கால வந்து ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படத்தினுடைய வாய்ப்பை யார் வாங்கி கொடுத்தான்னு தெரியுமா உங்களுக்கு? விஜய் தானே. விஜய் எப்படி வாங்கி பையனுக்கு அப்பா வாங்கி கொடுத்தாதான் பரவாயில்லையே. அதாவது வந்து ஜேசன் சஞ்சய் எங்கெங்கயோ வந்து வாய்ப்பு தேடி அலையிறாருன்னு தெரிஞ்சு அஜித் வந்து லைக்காக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து விஜயோட சன் வந்து ஒரு கதை வச்சிருக்காரு, நிச்சயமா வந்து இளைஞர் நல்லா பண்ணுவாரு, நீங்க நம்பி வந்து படத்தை கொடுங்க, நிச்சயமா நல்லா. அஜித் தான் உதவி இருக்காரு, அஜித் தான் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காரு, அஜித் தான் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு லைக்காக்கு. லைக்கா அதுக்கப்புறம் தான் வந்து ஜேசன் சஞ்சய் கமிட் பண்ணி அந்த படத்தை தொடங்கியிருக்காங்க. அந்த படம் நடந்துட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அஜித்தா ஹீரோவா? இல்ல சார், நம்ம சந்தீப் கிஷன், அதாவது வந்து நம்ம ராயன்ல எல்லாம் நடிச்சார்ல தனுஷ்க்கு தம்பியா, அந்த பையன் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. ஸோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பாதி படத்துக்கு மேல முடிஞ்சிருச்சு. ஆனா லைக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லால் சலாமு, இந்தியன் 2, வேட்டையனு, விடாமுயற்சி, தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு எடுத்த எல்லா படமுமே லாஸ்ட்னால லைக்காவே இப்போ வந்து பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க. லைக்காவே வந்து அடுத்து எப்படி பணம் பெறட்டுறது, அடுத்து எப்படி இந்த படத்தை நடத்துறது, எப்படியாவது வந்து படத்தை தொடங்கிட்டுமே முடிக்கணுமே அப்படின்னு பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் இந்த காலகட்டங்களில் என்ன பிரச்சனைப்பா? சஞ்சய் மகன் தானே சார், நான் என்ன கேட்குறேன், மகன் தானே, எப்பா இங்கே வாப்பா, நீ வா, இங்கே தம்பி இங்கே வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் வந்து மகனை கூப்பிட்டா அந்த மகன் வரமாட்டானா? சரி வரல, நீங்கள் வந்து அந்த மகன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், இங்கே சென்னையில் தான் இருக்காரு, மகன்கிட்ட நேரடியாக போய் எப்பா உனக்கு என்ன பிரச்சனை, சஞ்சய் உனக்கு என்ன வேணும், நான் பண்ணுறேன், உனக்கு அப்பா இருக்கட்டா,
டேய் அப்பா இருக்கேன், நான் என்ன வேணா பண்றேன், உனக்கு நான் பண்ண மாட்டேனா, ஏன்டா அப்படி, என்னடா உனக்கு கோவம் அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட கேட்டு பேசி பையனுக்காண்டி ஒரு 10 கோடி 20 கோடி போட்டு அவர் படம் எடுக்க முடியாதா அவர் பையன் தான் அப்பா கிட்ட கிளைம் பண்ணல, கேட்கல, உரிமையா கேட்கலையா சார்? என்னப்பா நீங்க என்னை வச்சு சார் அதாவது வந்து இது எப்படின்னா சார், பையனுக்கு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி எடுத்து கொடுத்து ரசிக்க வேண்டிய காலம் அந்த வயசுக்கு வந்தாச்சு. ஆனா இவரே மைனர் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. பையனுக்கு அதான் கோவம், பையனுக்கு அதான் கோவம். பையன் அப்பா மேல கோவமா இருக்காரு. பையன் அப்பா மேல கோவமா தானே வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு. பையன் ஏன் வந்து வீட்டை விட்டு வெளில போறாரு சார்? நான் கேட்கிறேன், நீலாங்கரை வீடு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 கிரவுண்ட்ல பெரிய பங்களா, எல்லா வசதிகளும் அந்த வீட்டுல இருக்கு. நீங்க இருக்கிற எல்லா காஸ்ட்லி காரும் உங்க வீட்டுல நிக்குது, எல்லாமே இருந்து ஏன் பையன் வந்து வீட்டை விட்டு வெளில போறாரு? பையன் வந்து ஏன் வெளில போயிருக்காரு? என்ன காரணம்? காரணத்தை நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்ட காரணங்கள்லாம் வெளியில சொல்ல முடியாது. நாகரிகம் கருதி சில விஷயங்களை வெளியில சொல்லாம ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம கடந்து போறோம். இதான் உண்மை. ஆனா பையன் வந்து அப்பாட்ட கோச்சு தனியா இருக்காரு. பையனை கூப்பிட்டு பேசலாம், இல்லைன்னா பையன் இருக்க இடத்துக்கு பேசலாம். அப்பாக்கும் மகனுக்கு என்ன சார் ஈகோ? அப்பாக்கும் மகனுக்கு என்ன ஈகோ? நான் கேட்கிறேன், போய் என்னடா வேணும் உனக்கு, நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கோடியோ 20 கோடியோ போட்டு அந்த பையனை வச்சு படம் எடுக்க முடியாதா? அந்த பையன் தேவை ஒரு டைரக்ட் பண்ணுங்கிறாரு அவங்க தாத்தா மாதிரி. ஹெல்ப் பண்ண முடியாதா? இது எல்லா தகப்படும் டைரக்டர், அப்பா பெரிய ஆக்டர், கோடி கணக்குல பணம் இருக்கு. ஆனா பையன் வந்து யாரோ ஒரு நிறுவனத்துல போய் ஏதாவது படம் தாங்க வாய்ப்பு. தாத்தா பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர், அப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார். நீங்க அதை முக்கியமா நீங்க இங்க பார்க்கணும். அதாவது உச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு இடத்துல இருக்கிறவர் விஜய். அவரோட பையன் வந்து இப்ப வந்து கம்பெனியா ஏறி வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காரு. இது என்ன? ஒருவேளை அவர் பையன் எங்க அப்பாவுடைய நிழலில் நான் வர விரும்பவில்லை, நானா வர்றேன் அப்படின்னு தாராளமா, அதாவது நீங்க சொல்ற இந்த பாயிண்ட்டுக்கு நான் பதில் சொல்றேன். என்ன அப்படின்னா, அப்பாவோட நிழல்ல வரவில்லை, நான் தனியா வந்து நான் வந்து என்னுடைய சாதிச்சு காமிக்கணும்னு நீங்க நினைச்சு வெளில போனீங்கன்னா கூட, நீங்க எங்க போனாலும் ஜேசன் சஞ்சய் எல்லாருக்கும் அடையாளம் தெரியும், விஜயோட பையங்கிறது எல்லாருக்கும் அடையாளம் தெரியும். அப்படி இருக்கும்போது தனிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே நீங்க போய் நான் தனியா வந்து வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன், நான் தனியா வந்து என்னுடைய வெற்றிகளை தேடிக்கிறேன், ஜெயிச்சு காமிக்கிறேன்னு நீங்க சொன்னா கூட, நீங்க வந்து ஏன் அந்த நீலாங்கரை வீட்டுல இல்லை? தனிச்சு போய் வேலை தேடிட்டோம் சார், தனிச்சு போய் வாய்ப்பு தேடிட்டோம் சார், தனிச்சு போய் வாய்ப்பு கிடைச்சு முன்னுக்கு வந்து பெரிய டைரக்டர் ஆகட்டும் சார். ஆனா அப்பாவும் மகனும் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ரெண்டு பேர் இருக்க முடியாது, 2 பேரும் இருக்க முடியாத ஒரு வீடு. புரியுதா உங்களுக்கு? ஒரு எப்படி சொல்லுது, 10க்கு 8 தான் அந்த நீலாங்கரையோட வீடு இருக்கே, அது ஒரு 10க்கு 8 தான் இருக்கு. அதுக்குள்ள அப்பாவும் மகனும் இருக்க முடியாது. ஆமா, நம்ம மேன்ஷன் தான் ட்ரிப்ளிகேன்ல பாத்துருப்பீங்கல்ல, அது இத்தினூண்டு மேன்ஷனா இருக்கும். இங்க ஒரு காட்டு போட்டுப்பான், இங்க ஒரு காட்டு போட்டுப்பான். ஒண்ணு காலை மட்டும்தான் கீழே வச்சு இறங்க முடியும், இப்படி நடந்து போக முடியும். அந்த மாதிரி ஒரு சின்ன ரூம். அதனால 2 பேரும் சேர்ந்து வாழ்றது கஷ்டம். டேய் நீ தனியா போய் எங்கேயா இருந்து கூடான்னு வந்து விஜய் வந்து ஜேசன் சந்தியா அனுப்பிச்சுட்டார். இதெல்லாம் வந்து எப்படின்னா சார், நீங்க 41 குடும்பத்தை தத்தெடுக்கிறதெல்லாம் ஓகே, நீங்க உங்க பையனுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? உங்கள் பையனுக்கு ஏதாவது முதல்ல செஞ்சுங்க. இந்த விஷயத்துல சார் நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகரை பாராட்டலாம். அதாவது பல கருத்து வேறுபாடுகள் அவர் மேல நமக்கு இருக்கு, இருந்தாலும் இந்த விஷயத்துல நம்ம பாராட்டலாம். என்ன அப்படின்னா, விஜய் வந்து லயலா காலேஜ்ல விஸ்காம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, டிகிரியே முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து நடிகன் ஆகணும், என்ன வச்சு படம் எடுங்க அப்படின்னு அப்பாட்ட போய் நிக்கிறார். அப்பா வந்து முடியாதுன்னு ஆரம்பத்துல சொல்றாரு. அப்புறம் பையன் பிடிவாதமா வந்து கேட்கறானே அப்படின்ட்டு தைரியமா துணிஞ்சு, சார் நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்தை வந்து பையனுக்காண்டி, பையன் கேட்கிறாங்கிறதுக்காண்டி ஒரு தகப்பனா எஸ்.ஏ. சந்திரசேகர் அந்த படத்தை வந்து தயாரிக்கிறார். அந்த படம் எடுத்த வகையில பாத்தீங்கன்னா 85 லட்ச ரூபா லாஸ், டோட்டல் லாஸ். ஆமா, 33 வருஷத்துக்கு முன்னாடி, 98லாம் இல்ல, 92ல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 85 லட்சம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுறாரு. ஆமா, கிட்டத்தட்ட சமகாலம் தான். அஜித் விஜய் 2 பேரும் சமகாலம் தான். அதை வந்து ஒரு படத்தை எடுத்து 85 லட்சம் லாஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, ஒரு கால்குலேஷன் போடுறாரு பாருங்க. விஜயகாந்தோட சேர்த்து ஒரு படம் எடுப்போம், செந்தூர பாண்டி ஹிட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன எடுப்போம், அது கிளாமரா ஏதாவது பண்ணி அது எப்படியாவது வந்து மாமியார் சோப் போடுற சீனு அது இதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த படம் பாத்தீங்கன்னா மனோரமா அந்த படத்துல வந்து விஜயோட பாட்டியா நடிச்சிருப்பாங்க. அவங்க அதாவது டிவி சரியா தெரியலடா அப்படின்னுவாங்க. பேரன் வந்து விஜய் மேல நான் போய் பாக்குறேன் பாட்டி அப்படின்னு மேல போவாரு. சங்கவி வந்து பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, அவங்க மாடிக்கு அவங்க வருவாங்க. ஆண்டனா, அந்த காலத்துல ஆண்டனா வரும் பாத்துருக்கீங்களா? டிவி ஆண்டனா அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. டேய் சரியா அட்ஜஸ்ட் பண்ணுடா, இன்னும் தெரியலடா அப்படின்னு. இன்னும் தெரியலையா பாட்டி அப்படின்னு கேட்பாரு. டேய் சிக்னல் இருக்கிற பக்கமா அட்ஜஸ்ட் பண்றா அப்படின்னு. உடனே சங்கீவை பார்த்துக்கிட்டே, சிக்னல் இருக்கிற பக்கம் தான் பாட்டி அட்ஜஸ்ட் பண்றேன், இன்னமா தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாரு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் படம் எடுத்து அந்த படத்தை ஹிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தேவா, அதுக்கப்புறம் விஷ்ணு, அதுக்கப்புறம் வந்து பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, கில்லி,
துப்பாக்கி, கத்தி எல்லா படமே பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணி கொடுக்கறது யாருன்னா எஸ் ஏ சந்திரசேகர் தான். கதை கேட்கறது, இயக்குனர் தேர்வு பண்றது, தயாரிப்பாளர் தேர்வு பண்றது எல்லாமே ஒரு வழி நடத்தி கொண்டு போறதுன்னு இருக்கு இல்லையா. இந்த சினிமா துறையில ஒரு வழி நடத்தி கொண்டு போய் விஜய் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. இன்னைக்கு வந்து அப்பாவே விஜய் மதிக்கிறது இல்லை, அது தனிக்கதை நம்ம விட்டுருவோம். இப்ப எஸ் ஏ சந்திரசேகர்ட்ட விஜய் வந்து கேட்கிறாரு இல்லையா, என்னை வச்சு ஒரு படம் எடுங்க நான் நடிக்கணும்னு சொல்லும் போது எஸ் ஏ சந்திரசேகர் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா விஜயோட நிலைமை என்ன இருக்கும்? இன்னைக்கு விஜய் வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருப்பாரா? எஸ் ஏ சந்திரசேகர் 4 படம் எடுத்தார் சார். அதுக்கப்புறம் தான் அவங்களை வெளி ப்ரொடியூசர்ஸ் புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வெளிச்சமே கிடைச்சிச்சு. ஸோ தந்தையா வந்து எஸ் ஏ சந்திரசேகர் வந்து தன்னோட வேலையை வந்து கரெக்டா பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க, சினிமால வாரிசுகளை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி எல்லாருமே வந்து செஞ்சிருக்காங்க சார். பிரசாந்த் பொறுத்த வரைக்கும் தியாகராஜன் இல்லாம பிரசாந்த் இல்ல. தியாகராஜன் பிரசாந்த் தொடக்க காலத்துல இருந்து இப்ப மார்க்கெட்ல இல்லைன்னா கூட அந்த கண் அது இதுன்னு ஒரு படத்தை எடுத்து எப்படியாவது மறுபடியும் பையனை மார்க்கெட் கொண்டு வரணும்னு இன்னைக்கு போராடிட்டு இருக்கார் சார் தியாகராஜன் பிரசாந்த்காண்டி. அதாவது தியாகராஜனுடைய வார்த்தையை வந்து பிரசாந்த் தாண்டவே மாட்டார். அந்த அளவுக்கு வந்து அப்பா மேல மரியாதை இருக்காரா இல்லையா? இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா வந்து ஒரு 4-5 படங்கள் சொந்த படங்கள் எடுத்து டோட்டல் லாஸ். அதாவது சொந்த ஊருக்கே வந்து பெட்டி படிக்கைய கட்டிட்டு கிளம்பிடலான்னு இருக்கிற காலகட்டத்துல பசங்க வந்து கேட்கிறாங்க, செல்வராகவன் கேட்கிறாரு, அப்பா நான் என்னோட டைரக்ஷன்ல ஒரு படம் எடுங்க, தம்பி இவே நடிக்க வைங்க, நான் சக்சஸ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறாரு. செல்வராகவன் வந்து சரி பசங்க கேட்கிறாங்களே கடைசியா ஒரு முயற்சி நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த படத்தை அவர் எடுக்கிறார் சார், துள்ளுவத இளமை. அந்த துள்ளுவத இளமை வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி அடுத்து வந்து தொடர்ந்து படங்கள் எடுத்து இன்னைக்கு தனுஷும் ஒரு ஷேப்புக்கு ஆயிட்டாரு, செல்வராகவனும் ஒரு ஷேப்புக்கு ஆயிட்டாரு. இங்க பாருங்க, தகப்பன் கஸ்தூரி ராஜா ஒரு தகப்பனா தன்னுடைய மகனுக்கு கடன்ல இருக்கும்போது, பெரிய கடன் சுமையில் இருக்கும்போது மறுபடியும் கடன் வாங்கி ரிஸ்க் எடுத்து எடுக்கிறாரு. இதே மாதிரி டி ராஜேந்தர் சும்மா விட்டார்னு நினைக்கிறீங்களா? டி ராஜேந்தர் வந்து சிம்பு வச்சு யாராவது படம் எடுக்கிறாங்க, அவங்களால படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, பெரிய நஷ்டம் அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன் என்னப்பா பணம் செலவழிச்சு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வாங்கி தமிழ்நாடு ஃபுல்லா உரிமை வாங்கி சிம்பு சீனியார்ஸ்ல வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரா இல்லையா? இதே மாதிரி தனுஷ் பண்ண மாதிரி தீராஜேந்திரன் பண்ணியிருக்காரு சார். ஏன் சார் லேட்டஸ்ட் உதாரணம் நம்ம விக்ரமன், அவர் துரு விக்ரமன் கொண்டு வரதுக்கு எவ்வளவு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். இன்னைக்கு வரைக்கும் பைசன் வரைக்கும் தேர்ந்தெடுத்து கொடுத்து அடுத்தடுத்து துரு விக்ரமுக்கு ஒரு எப்படி அடுத்தபடி கொண்டு வரலாம், எப்படி பெரிய ஸ்டாரா கொண்டு வரலான்னு எல்லா வேலையும் இன்னைக்கு துரு விக்ரம் பண்ணித்தானே இருக்காரு. அப்படி தகப்பன் எல்லா தகப்பனும் பண்ணக்கூடிய கடமை தானே இந்த தகப்பன் பண்ணக்கூடிய கடமை. அதாவது தகப்பன் மகனுக்கு ஆற்றக்கூடிய இந்த கடமை கூட விஜய் செய்யலை சார். அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? 41 குடும்பத்தை தத்தெடுக்கிறீங்கிறாரு. எல்லாம் டிராமா சார், எல்லாம் டிராமா. நீங்க சொன்ன மாதிரி எத்தனை பேர் டி ராஜேந்தர், கஸ்தூரி ராஜா எல்லாரும் இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம். அவருடைய தகப்பனார் எஸ் ஏ சந்திரசேகரே அவரை வச்சு படம் எடுத்தாரு. அப்படி இருக்கும்போது உங்க பையனுக்கு நீங்க உதவி பண்ணக்கூடாது. அதுவும் அஜித் போட்டி நடிகரான அஜித் உதவுறாரு. அதை ஏத்துக்கிறாரு விஜய் பையன். இல்ல அதை விஜய் பையன் ஏத்துக்கிறாரு சார். ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து வாய்ப்பு இல்லாம இருக்காருன்னு தெரிஞ்சு அஜித் வந்து சொல்றாரு பண்ணட்டும், அந்த படம் நம்ம சிபாரிசு பண்ணி விடுவோம், நம்ம பையன் மாதிரிதான் அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது ஒரு அன்பு, ஒரு நண்பனின் மகன்றதுனால அந்த அன்பை காமிச்சு அவர் வந்து செய்யறாரு சார் இந்த உதவியை. இதான் உண்மை. ஏன்னா அஜித்துக்கு தெரியும் விஜய் வீட்டுல என்ன நடக்குது, என்ன பிரச்சனைகள் எல்லாம் தெரியும், பையன் ஏன் தனியா இருக்காரு எல்லாம் தெரியும். அதனால சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம தவிக்கிறாருன்னும் போது அந்த நேரத்துல அஜித் போய் வந்து கை கொடுக்குறாரு, தோல் கொடுக்குறாரு. யாரு? ஜெய்சன் சஞ்சய்க்கு. இது ஒரு நண்பன் செய்யற ஒரு விஷயத்தை கூட தகப்பனா நின்று வந்து விஜய் செய்ய மறுக்கிறார். என்ன காரணம் சார்? இதெல்லாம் வேணாம் சார். நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் சார். தம்பி ராமையா இருக்கார்ல, காமெடி நடிகர், அவர் தம் பையனை எப்படியாவது கொண்டு வரணும்னு அவர் சொந்த படம் எடுக்கிறார் சார். எடுக்கிறாரா இல்லையா? உமாபதி ராமையாங்கிறவர்காண்டி சொந்த படம் எடுக்கிறாரா இல்லையா? எடுத்தாரா இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னி ஜெயந்த் ஒரு காமெடி நடிகர், அதாவது அவர் பையன் நல்லா படிப்பார் போல, அவரை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்னைக்கு இப்படி கலெக்டர் ஆக்கியிருக்கார் சார். ஒரு காமெடி நடிகன் அவருடைய பையனை வந்து கலெக்டர் ஆக்கியிருக்காரு. இது எல்லா தகப்பனுமே செய்யக்கூடிய விஷயம் தானே. இதை கூட வந்து விஜய் செய்யலைன்னா நம்ம என்ன சொல்றது? உண்மையிலே ஒரு அமேசான்ல வாங்க மாட்டேங்கிறக்காகத்தான் இவர் தத்தெடுத்திருக்கிறாரு. ஏன்னா இந்த இது இருக்கிற வரையும் அவன் ப்ரொமோஷன் வேலை தொடங்க முடியாது சார். இதை நீங்க சொல்றீங்கல்ல, இது எல்லாமே வந்து பல வருடங்களா விஜய் வந்து இந்த மாதிரி நாடகங்களை அரங்கேற்றிட்டே இருக்கார். அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் கேளுங்க. அதாவது வந்து தீனாவும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 2001 ஜனவரி 14 ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது சார். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், அதாவது வந்து குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் ஒரு பேக் பண்ண ஒரு சப்ஜெக்ட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீனா ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட்.
பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். தீனா எல்லா பக்கமும் தியேட்டர் ஃபுல்லாகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டரும் ஃபுல்லாகாமல் ஒரு 150, ஒரு 200, ஒரு 50 இந்த டிக்கெட் வந்து எல்லா தியேட்டர்லையுமே வந்து ஃபுல்லாகாமல் ஹவுஸ்ஃபுல் போர்டு போடாமல் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் பிடி செல்வகுமார் அவரோட பிஆர்ஓவா இருந்தார் இல்லையா, அவர் தான் எல்லாம் வந்து எல்லா உதவிகளையும் விஜய்க்கு செஞ்சுட்டு இருந்தார். அவர் தேட்டரா போவார் சார், பைக் எடுத்துக்கிட்டு தேட்டரா போய் உதயம் தேட்டருக்கு போறது. எத்தனை டிக்கெட்டுங்க இன்னும் விற்காம இருக்கு? 150 டிக்கெட் விற்காம இருக்கு, அது கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு அதுக்கான பணத்தை கொடுத்து அந்த டிக்கெட்டை அவரே கிழிச்சு போட்டு ஹவுஸ்ஃபுல் போர்டு போடுவார். இந்த மாதிரி கமலா தேட்டரு, இந்த மாதிரி ரோகிணி தேட்டரு, எல்லா தேட்டரும் வந்து பிடி செல்வகுமார் போய் டிக்கெட் பேலன்ஸ் இருக்கிற டிக்கெட் 80 டிக்கெட் விற்கலைங்க அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் போட முடியாது. வித்தாதான் ஹவுஸ்ஃபுல் போட முடியும். அந்த 80 டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டு வருவார். இது வந்து ஒரு தடவை வந்து கமலா தேட்டர்ல இந்த மாதிரி வந்து தீனா படம் பார்க்க போயிருக்காங்க. யாரு? அஜித்தோட மாமனார் ஃபேமிலியோட பார்க்க போயிருக்காங்க. அப்போ அவர் வெளியில வந்திருக்காரு படம் விட்டுட்டு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் போர்டு இவர் மாட்டிட்டு இருந்திருக்காரு. பிடி செல்வகுமார். பிடி செல்வகுமார் அஜித் மாமனார் பார்த்துட்டு, என்ன செல்வகுமார் நீங்க ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்காரு. இவர் என்னடா இது, அதாவது நேரடியாவே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால மலிப்பி, இல்ல சார் அந்த போர்டு மாட்ட மறந்துட்டாங்க போல, என்னையா அப்படி மாட்டாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி மலிப்பிட்டே தப்பிச்சு வந்திருக்காரு. பாருங்க, ஒரு வேற ஒரு பெரிய நடிகரோட மாமனார் பார்த்திருக்காரு. இதெல்லாம் தில்லுமுள்ளு தானே. ஒரு படம் வந்து முழுசா ஃபுல்லாகலைன்னா ஃபுல்லாகலேன்னு விடலாம். ஆனால் ஃபுல்லாக்க வச்சு ஹவுஸ்ஃபுல் போர்டு போட வச்சு இதெல்லாம் வந்து கூட இருந்து பின்னணியிலேருந்து இயக்குனது யார் அப்படின்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றீங்க, யூத்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்தப்ப பார்த்தீங்கன்னா பெருசா பிக்கப் இல்லை. படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, க்ரௌடு வந்து பெருசா ஃபுல்லாகல, பெருசா வந்து அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து ரசிக்கல. அப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு பிடி செல்வகுமார் வந்து வேலூர்ல இருக்கிற ஒரு குரூப் விஜய் ரசிகர் மன்றம் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து வேலூர்ல ஏதாவது ஒரு தியேட்டர்ல போய் இந்த ஆழ்தோட்ட பூபதினு ஒரு பாட்டு இருக்கும், பயங்கர ஹிட் பாட்டு. அந்த பாட்டு வரும்போது விஜய் சிம்ரனும் ஆடுற அந்த பாட்டும் போது என்ன ஆனாலும் பரவாயில்ல ஸ்கிரீனை கிழிச்சிருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஊர்ல? வேலூர்ல. சும்மா போய் ஏதாவது பண்ணுங்க, சும்மா போய் ஸ்கிரீனை கிளிங்க. அந்த பாட்டு ஆடும் போது நீங்க ஸ்கிரீனை கிளிங்கன்னு இவங்க போய் ஸ்கிரீனை கிழிச்சிருக்காங்க. ஸ்கிரீனை கிழிச்சோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு நியூஸா மாறிடுச்சு. ஆழ்தோட்ட பூபதி பாட்டு விஜயும் சிம்ரனும் ஆடுறத பார்த்து ரசிகர்கள் வந்து ஆரவாரத்துல ஸ்கிரீனை கிழிச்சாங்க. அடுத்த நாள் நியூஸ். அவர் பிஆர்ஓ யாரு? பிடி செல்வகுமார். இதெல்லாம் நடந்த சம்பவம், இதெல்லாம் உண்மை தகவல். அந்தந்த காலகட்டங்கள்ல அந்தந்த நேரத்துல இருந்த பிரிண்ட் ஊடகங்கள்ல இதெல்லாம் வந்திருக்கு, அச்சு ஊடகங்கள்ல இதெல்லாம் வந்திருக்கு. இல்லைன்னு மறுக்க முடியாது, யாராலையுமே மறுக்க முடியாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா செட்டப். இது வந்து முழுக்க செட்டப். அதே மாதிரி பாருங்க, பிரியமானவளேன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து அக்ரிமெண்ட்ல வருவாங்க. கணவன் மனைவியா ஒரு வருஷம் சேர்ந்து இருப்பாங்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா 2 பேரும் பிரிஞ்சிடறதா இருக்கும். இந்த சூழ்நிலையில விஜயோடைய நல்ல குணங்கள் அவங்களோட நல்ல குணங்கள் சேர்ந்து மறுபடியும் கணவன் மனைவி வந்து சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை அமைப்பு இருக்கும். பிரியமானவளை படத்துல ஆரம்பத்தில் நடிச்சார். அது ஒரு தெலுங்குல இருந்து வந்த ரீமேக் படம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படம் நடக்கும்போது கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்கல்ல, ரசிகர் மன்றத்தை சொல்லி யாராவது கணவன் மனைவி வந்து தற்காலிகமா சண்டை போட்டு டைவர்ஸ் ஆகாம பிரிஞ்சிருக்காங்களா அப்படின்னா பிரிஞ்சிருக்காங்கன்ற மாதிரி 10 ஜோடிகளை வந்து ரெடி பண்ணி செட்டப் பண்ணி இத பார்த்து சேர்ந்துட்டாங்க அப்படினா இத பார்த்து சேர்ந்துட்டாங்க. பித்தலாட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. கணவன் மனைவி உண்மையான கணவன் மனைவி தான், 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ஏதோ ஒரு மனக்கசப்புனால பிரிஞ்சிருக்காங்க. சட்டப்படி டைவர்ஸ் ஆகாதவங்க அப்படி 10 ஜோடியை வந்து செலக்ட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வந்து விஜயோட வீட்டுல வச்சு விஜய்க்கு முன்னாடி வந்து தாலி கட்ட வச்சு அவங்களுக்கு ஒரு தங்கச்சங்கிலி மோதிரம்லாம் போட்டு இதை வந்து போட்டோ எடுத்து இதை வந்து வீடியோ எடுத்து இதை அன்னைக்கு ஊடகங்கள்ல பெருசு. அதாவது வந்து பிரியமானவளை படத்தை பார்த்துட்டு மனம் தெரிஞ்சிட்டாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி சேர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது என்னடா அந்த அளவுக்கு இந்த படத்துல என்ன இருக்கு, நம்மளும் போய் பார்ப்போம்னு பார்ப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்கு, ஏகப்பட்ட திலாலங்கடி வேலையெல்லாம் பண்ணி தான் வந்து எப்படி சொல்றது விஜயை ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு, இதாவது ஃபேக்ட் தான் சார். நீங்க சொல்ல போதெல்லாம் பார்க்கும்போது நீங்க சொன்ன எல்லா படங்களும் நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த படத்துக்கு முன்னாடி இவ்வளவு வேலையை இவங்க பண்ணியிருக்காங்கிறது ஒரு பார்வையாளரா ரசிகரா இருந்த எவனுக்குமே தெரியாது. எல்லாரும் படம் ஹிட்ல ஒரு ஃபேமிலி படம்ல அப்படிங்கிற மாதிரி
ஒரு கூட்டம் வரத சார் இதை எல்லாமே செஞ்சது யாருன்னா சார், இதை எல்லாமே செஞ்சது பிஆர்ஓவா பிடி செல்வகுமார். பிடி செல்வகுமார் தான் கூட இருந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு, இது எப்படின்னா ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன், அது வந்து 10 பேரை கூப்பிட்டு வந்தாங்க, கணவன் மணி சேர்த்து வச்சாங்க, போனாங்க வச்சாங்க, எல்லாமே ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காண்டி எவ்வளவுலாம் எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஒரு சந்திரசேகர் பின்னணியில் இருந்துகிட்டு ஒரு எத்தனை சாணக்கியத்தனம் பண்ணி வந்து விஜய் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஒரு நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு தளபதிங்கிறீங்க, நான் இன்னைக்கு உச்சத்துல இருக்கேங்கிறீங்க, என்னுடைய கேரியரே நான் உச்சத்துல இருக்கேன், என்னுடைய கேரியரை விட்டுட்டு நான் இங்க வரேன் அப்படிங்கிறீங்க. இந்த வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா சார் ரொம்ப தவறான வார்த்தை, ரொம்ப சுப்பீரியரான வார்த்தை. நான் கேட்கிறேன், நான் என்னுடைய கேரியரின் உச்சத்துல இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து விக்கிரவண்டி மாநாடுல பேசுறாரு. இது எவ்வளவு சுப்பீரியரான வார்த்தை, நீங்களே சொல்லுங்க. யாராவது இப்படி ஒரு வார்த்தை பேசுவாங்களா சார்? அரசியல் அப்படிங்கிறது என்ன சார்? ஒரு மக்கள் சேவை பண்றதுக்கு. அத வந்து நான் வரேன், நான் உனக்காக வர்றதே பெரிய விஷயம். ஆமா, இலக்கணம். நான் வரேன், உனக்கு வரேன், போ, என் கேரியரே விட்டுட்டு வரேன், உனக்கு சேவை செய்யறதுக்காக வரேன், போ. 300 கோடி ரூபா வந்து காசு கொடுக்குறாங்க எனக்கு ஒரு படம் நடிச்சா, அதை விட்டுட்டு வரேன். என்ன நீங்க எல்லாம் என்னது கேரியரின் உச்சம்? என்ன கேரியரின் உச்சம் அப்படின்னா எவ்வளவு திமிரான வார்த்தை, எவ்வளவு ஆணவமான வார்த்தை, எவ்வளவு சுப்பீரியரான வார்த்தை. இந்த வார்த்தையை வந்து நீங்க பயன்படுத்திட்டு வரீங்களே, நீங்க கேரியரின் உச்சம்ன்றீங்களே, இந்த கேரியரின் உச்சத்துக்கு இத்தனை பேர் இப்படி எல்லாம் திலாலுகடி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் நீங்க வந்து சொல்லுவீங்களா மேடையில? சார் இன்னொரு விஷயம் கேட்குறேன் சார், அதாவது வந்து இந்த தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அரசியலே யாரும் பண்ணது இல்லையா, இது வரைக்கும் யாருமே சக்சஸ்ஃபுல் லீடர்ஸாக இருந்தது இல்லையா? நான் என்ன கேட்குறேன், காமராஜர் என்னைக்காவது ஒரு வார்த்தை இப்படி கேரியர்னு உச்சம் சொல்லியிருக்காரா? அண்ணா சொல்லியிருக்காரா? எம்ஜிஆர் அவரும் ஒரு சினிமா நடிகரா இருந்து தான் வந்து அரசியல் சினிமால இருந்திருப்பேன், உங்களுக்காண்டி தான் வந்தேன், என்னோட கேரியர் உச்சம், நான் பாட்டு சினிமால இருந்திருக்கேன், உங்களுக்காக வந்தேன், வேங்கப்பா வாங்கப்பா கொடுக்கறத வாங்கிட்டு போங்கப்பாங்கிற மாதிரி என்னைக்காவது பேசியிருக்காரா? ஏன் சார் ஜெயலலிதா அம்மையா இருக்காங்களே, அவங்க வந்து டாமினேட்டடான லேடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது வந்து எல்லாமே வந்து அடக்குமுறையில் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களே பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரியரின் உச்சம், என்னுடைய வாழ்க்கையின் உச்சம் அப்படின்லாம் எங்கேயுமே ஒரு வார்த்தை பயன்படுத்துறது இல்லையே. கலைஞர் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி, எவ்வளவு பெரிய சாணக்கியன், என்னைக்காவது இப்படி ஒரு வார்த்தையை வந்து ஆணவமான வார்த்தையை மேடை ஏறி வந்து பயன்படுத்திருக்காரா? சரி அதெல்லாம் விடுங்க, சினிமாவில் இவர் மட்டும்தான் வந்து கேரியர் உச்சத்தில் இருக்காரா? அப்போ ரஜினி, கமல் இவங்கெல்லாம் இல்லையா? நான் கேட்குறேன், கமலஹாசன்லாம் இல்லையா? ரஜினியோ கமலஹாசனோ அஜித்தோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து எங்கேயாவது எந்த மேடைகளை இப்படி பயன்படுத்திருக்காங்களா? ரஜினியும் தான் எத்தனையோ மேடைகளில் ஏறி பேசுறாரு, ரஜினியும் தான் எத்தனையோ மேடைகளில் நகைச்சுவா பேசுறாரு. நகைச்சுவா கூட இப்படி ஒரு வார்த்தையை வந்து ரஜினி பயன்படுத்துறது இல்லையே, கமல் பயன்படுத்துறது இல்லையே, அஜித் பயன்படுத்துறது இல்லையே. இவங்கெல்லாம் கேரியரின் உச்சம் இல்லையா? இவங்கெல்லாம் தமிழ் சினிமாவில் டாப் ஸ்டார்ஸ் கிடையாதா? நீங்க மட்டும்தான் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம்? ஒரு பொது சேவை பண்றவரு, ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு வரவரு இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா அப்படி ஆணவமான வார்த்தை இது. அப்படி வார்த்தை பயன்படுத்தவர் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வார்? நீங்க சொல்லுங்க, நீங்க எனக்கு சொல்லுங்க. எனக்கு வேற எனக்கு தெரியல. எனக்கு என்னுடைய அறிவு கெட்டி, என்னுடைய வயசுக்கு, என்னுடைய அனுபவத்துக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு அரசியல் தலைவரை நான் பார்த்ததே இல்லை சார். நான் பார்த்ததே இல்லை. நான் இன்னொன்னு கேட்கறேன் கேளுங்க, ஒரு அரசியல் கூட்டம் அப்படின்னா நாளைக்கு எலெக்ஷன் நெருங்கினதுக்கு அப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை வந்து 4 மணி நேரம் போடுவாங்க, 3 மணி நேரம் நடத்துவாங்க. சார் அரசியல் கூட்டம் நீங்க பார்த்துருக்கீங்களா சார்? போயிருக்கீங்களா சார்? எல்லாமே 4 மணி நேரம் 3 மணி நேரம் கூட்டத்துல தோளாந்துருத்தில இருந்து யாரோ வந்து பேசி முடிச்சு அந்த கூட்டத்துல இருந்து நீங்க தலைவர் நீங்க எந்திரிச்சு போக முடியாது. அந்த கூட்டம் முடிஞ்சு நன்றி உரை சொல்லி கூட்டம் களையும் போதுதான் நீங்க எந்திரிச்சு போக முடியும். 4 மணி நேரம் ஒரு கூட்டத்துல நீங்க ஒரு பொது இடத்துல உட்கார்ந்துருக்க முடியுமா? உங்களால விஜயால உட்கார்ந்துருக்க முடியுமா? சுகவாசியா இருக்கார் சார் விஜய். ஒரு கரூர்ல இறந்த 41 பேரை இவர் தேடி போய் கொடுக்காம, என்ன வேணா பிரச்சனை வரட்டுமே, நீங்க தளபதி தானே, நீங்க தளபதியின் பேரை போட்டுக்கிறீங்கல்ல, என்ன வேணா பிரச்சனை வரட்டுமே, நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து கரூருக்கு போக வேண்டியதானே. ஏன் வந்து நீங்க கூப்பிட்டு உங்க மகாபலிபுரத்துல ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சு ஒரு ஏசி ரூம்ல வச்சு நீங்க இந்த நாடகத்தை அரங்கேற்றுறீங்க? ஏன்? அப்போ வந்து உங்களால வந்து வெளியில மக்களா இறங்கி வேலை பார்க்க முடியாது. நீங்க சுகவாசியா இருக்கிறதுனால உங்களால அது முடியல. இதான உண்மை. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட்டத்துல அரசியல் கூட்டத்துல வர உட்காருவாரா? உட்கார முடியுமா சார்? ஊடகங்கள் பத்திரிக்கை படிச்சிருக்காரா சார்? முதல்ல விஜய் பேப்பர் நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பாரா? நீங்க உங்களுக்கு காலேஜ் தான் படிக்கல, பேப்பர் நியூஸ் பேப்பர் எங்கேயாவது படிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா சார்? என்னைக்காவது வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற அனுபவம் உண்டா? இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150-200 யூடியூப் சேனல் இருக்கு. பல பேர் வந்து அரசியலை பத்தி அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேச்சுக்களை என்னைக்காவது கேட்டுக்கீங்களா? இவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க, இது சரியா, இது தப்பா, இந்த மாதிரி அரசியல்
அனலைஸ் பண்ணி பேசுறவங்களுடைய பேச்சுக்களை என்னைக்காவது கேட்டுக்கீங்களா? கலைஞர்லாம் என்ன சார் பண்ணாரு? 4:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காருப்பார் சார், டீ குடிப்பார். வர்றவங்களுக்கு போறவங்களுக்குலாம் டீ கொடுத்துட்டு, எப்பா அந்த விருதாச்சலத்துல அந்த ராமசாமி என்னப்பா பண்றான், இந்த மதுரையில இந்த பொன்னுசாமி என்னப்பா சொல்றான்னு பேர் சொல்லி சொல்லுவார் தொண்டர்கள் எல்லாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அனுபவம் உண்டா? உங்களுக்கு அதிகபட்சம் உங்க கட்சியில தெரிஞ்சது புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனும் நிர்வன்குமார் தான். வேற யாரும் உங்களுக்கு தெரியும்? ஸோ இதெல்லாம் அதாவது அனுபவமே இல்லாம வந்து அரசியலுக்கு வந்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சு ரொம்ப விபரீதமான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சார். இது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இந்த அரசியல் இது எங்க கொண்டு போய் மக்களை விடும்னு நமக்கு தெரியல. அதாவது ஒரு 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 வீட்டை, ஒரு ஒரு ஏசிய, ஒரு காரை இதெல்லாம் ரிமோட்ல ஹேண்டில் பண்ணலாம். நீங்க ஒரு கட்சியே ரிமோட்ல ஆப்ரேட் பண்ண பாக்குறீங்க, நீங்க ஒரு மக்களையே ரிமோட்ல ஆப்ரேட் பண்ண பாக்குறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. என்ன அப்படின்னா, அதாவது வந்து ஜெயசீலன் அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜயினுடைய ரசிகர் மன்ற மாநில தலைவரா இருந்தார். முன்னாள் மாநில தலைவர். ஏதோ ஒரு காரணத்தினால அவரை நீக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரவி ராஜா அப்படிங்கிறவரு தேசிய பொருளாளர் அதுக்கு விஜய் ரசிகர் மன்றத்துக்கு. இவங்களை எல்லாருமே நீக்கிறார் சார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இணை பொருளாளர், அவர் பேர் வந்து ஏசி குமார், எல்லாரையும் நீக்கிறாரு. இன்னைக்கு அந்த ஜெயசீலன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயே நினைச்சு 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 இன்னைக்கு அவர் இறந்தே போயிட்டார். ஒரு 6 மாசம் ஆச்சு அவர் இறந்து போய். இன்னைக்கு அவருடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அனாதையா நிக்கிறாங்க சார். ஒரு 30 வருஷம் விஜயினுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்த ஜெயசீலன், அவருடைய குடும்பம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அனாதையா இருக்காங்க. அந்த குடும்பத்தை ஏன் விஜய் தத்தெடுக்கல? உங்களுக்காண்டி தானே அந்த குடும்பம் அவர் உழைச்சாரு. உங்களோட ரசிகர் மன்ற தலைவராக தானே இருந்தாரு. அவர் இறப்புக்கே போல சார். அவர் இறப்புக்கே விஜய் போல. நீங்க இந்த மாதிரி ஒரு தலைவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அந்த குடும்பத்தை நீங்க தத்தெடுங்க. இன்னைக்கு ஏன் தத்தெடுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த ஏசி குமார்னு ஒருத்தர் சொல்றேன்னு இணை செயலாளர், அவர் வந்து இந்த காவேரி ஸ்ட்ரீட்ல ஒரு பிளாட் இருக்கு விஜய்க்கு. இவருக்கு மேக்கப் போடுறவங்க, டச்சப் பண்றவங்க, காஸ்டியூம் பாக்குறவங்க, இவங்கெல்லாம் அந்த பிளாட்ல ஆளுக்கு ஒரு பிளாட்ல இருந்துக்கலாம். சிங்கிள் பெட்ரூம் பிளாட்டு. அதுல ஏசி குமார்ங்கிறவர் ஒரு பிளாட்ல இருந்தாரு. அவரை கட்சி அந்த எப்படி சொல்றது, அந்த பொறுப்புல இருந்து நீக்கினதுக்கு அப்புறம் அவர் குடும்பத்தை வந்து போலீஸை வச்சு வக்கீலை வச்சு அடிச்சு விரட்டினாங்க சார். அவருடைய மனைவி வந்து மண்ணை வாரி கொட்டியிருக்காங்க. அதெல்லாம் யூடியூப்ல இருக்கு, சொல்றது பொய் கிடையாது, யூடியூப்ல இருக்கு. இப்படிப்பட்ட ஆள் வந்து அதாவது வந்து தன் குடும்பம், தன் நண்பர்கள், தன் சுற்றம், தன் சூழல், தனக்காண்டி உழைச்சவங்களுக்கே வந்து வாழ்க்கை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாரு. அவங்களையே வந்து திரும்பி பார்க்க மறுக்கிறாரு. இவர் வந்து ஒரு 41 பேரை தத்தெடுக்கிறேன், இந்த நாட்டை வந்து நான் பாதுகாப்பேன், இந்த நாட்டை வந்து நான் நல்லபடியாக ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமாவே இல்லை. பல்வேறு செய்திகள் விஜயை பற்றி தெரியாத அவருடைய பக்கங்களை மக்களுக்கு ஆதாரங்களோடு தரவுகளுடன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது உங்களுடைய நேரடி அனுபவத்திலிருந்து சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.